வணக்கம். என் பேர் மல்லிகா. நான் கேரித்தீவில் கிழக்கு தோட்டத்தில் 1வது டிவிஷனில் பிறந்து வளர்ந்தோம். ரொம்ப நாள் என்னுடைய ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் ரெண்டுமே கேரித்தீவிலே முடிச்சுட்டு முதல் முறையாக எல்சி பாஸ் பண்ண குரூப்பில் நானும் ஒருத்தி. அப்போ நாங்கள் தொடர்ந்து ராஜா ஜரீனா பொட்கிளைங்கில் கல்வியை தொடர்ந்து முடிச்சுட்டு பிறகு நான் இப்போது தற்போது பாடிக்சனில் குடியிருக்கேன். கேன்சர் ரிசர்ச் மலேசியாவுக்காக இன்னும் கூட வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னோட அனுபவங்கள்னு சொன்னாக்கா இந்த புத்தகம் வழியாக தான் நாங்கள் எங்களோட அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். கேரித்தீவோட வரலாற்றை நிச்சயமாக நம்ம நாட்டில் இப்போ ஜெனரலாகவே நம்மளோட சரித்திரமெல்லாம் மறக்கடிக்கப்படுகிறது. அதை நாம் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே வேரூன்றியவர்கள் அவர்கள் மூலமாக, அவர்கள் சந்ததிகள் மூலமாக இந்த வரலாற்றை பதிவு செய்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம். அதற்கான ஆயத்த வேலையெல்லாம் செஞ்சோம். சார் கூட 2-3 தடவை கலந்து பேசணும். அப்போ அதன் வழியாக தான் சரி இந்த கேரித்தீவின் வேர்களும் விழுதுகளும் அப்படின்னு தமிழ்லையும், அதே நேரத்தில் இது எல்லாரையும் போய் சேரணுன்னாக்கா இதுக்கு ஒரு மொழி தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாச மலேசியாவிலையும் இதை புலாவ் கேரி, ஜாலான் பர்டபு அங்கே உள்ள அந்த வாழ்க்கை சூழலில் அது ஒன்று. நாங்கள் எப்போதும் வெளியில் கிளம்பி வீட்டில் ரோட்டில் இறங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தால் புழுதி படிஞ்சு தான் வருவோம் சிகப்பு மண்ணோட. அப்போ ஜலான் பர்டபு அப்படின்னு அதுக்கு ரொம்ப சூட்டபுளாக 2 பேர் வச்சு பிறகு அந்த கூட்டத்தில் நாங்களும் பேசணும். இது யாராவது ஒருத்தரை எழுத சொன்னால் அது ஒரு நாவல் மாதிரி ஆகிடும், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி ஆகிடும். அதனால இதை நிறைய பேர் கலந்துக்குவோமே. அப்போ ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் உண்டு, பழக்க வழக்கங்கள் உண்டு, வழிபாட்டு முறைகள் உண்டு. பிறகு அவர்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, ஆந்திராவில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, கேரளாவில் இருந்து இங்கே வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த விசேஷ குணநல இயல்புகளை போராட்டங்களை பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் என்ன நினச்சோம், அந்த மாணவர்களை ஒன்று கூட்டணும். ஸோ ஒரு 4 பேர் 5 பேரை ஒன்றா சேர்த்து அவர்களுக்கு தெரிஞ்சது, ஏன்னா இந்த மாணவர்கள் எல்லாம் நிறைய எழுதுறதை விட்டு அவங்க பிழப்பு தேடி அந்த சேம் டைமில் இந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோன்லாம் ஆரம்பிச்சிச்சு. சுங்காய்வேயில் ஃப்ரீ ட்ரேட் ஜோன், ஷா அலாம், பத்துதிகா அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம். அப்போ நம்மளோட இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக தான் ரொம்ப பேர் வெளியே இருந்தாங்க கல்வியை முடிக்காமே. அப்போ அவங்க எல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஷாலாம் பகுதியில் நிறைய கேரித்தீவு குடும்பங்கள் குடியேறிச்சு. சுங்காய்வே பகுதியில் நிறைய பேர் குடியேறினாங்க. அதிலிருந்து ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் தூரமாக எல்லாம் போய் குடியேறினாங்க. அப்போ இவங்களெல்லாம் ஒன்று கூட்டி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் கேட்டு எழுத வச்சு அவர்கள் எழுதி கொடுத்ததை நாங்கள் பிறகு நான், திருமதி விமலா ரெட்டி, சார் எல்லாரும் உட்கார்ந்து அதை பேசி அதுக்கு மெருகூட்டணும். அது ஒரு தனிப்பட்ட ஒரு வழியாக மட்டும் இல்லாமல் அதில் வழிகள், கொண்டாட்டங்கள், எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் போராடின அந்த போராட்டங்கள், இப்போ அந்த குடும்பங்கள் தங்கள் சந்ததியினர் வழியாக என்னத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்ன லட்சியங்களை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி. அப்போ சார் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. இந்த கேரித்தீவோட வரலாறு, அது எப்போ ஆரம்பிச்சிச்சு, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, அந்த மாதிரி வரலாறுலாம் சார் சொன்னார். ஏன்னா ரொம்ப ரிலையபிள் ரிசோர்ஸஸை வச்சு தான் நம்பகத்தன்மையோடு அந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்றதுனால சார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தோம். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரியான தொடர்புகள் இருந்துச்சு. நாங்கள் இந்த மாணவர்களை ஒன்று சேர்த்து அதெல்லாம் கட்டுரைகளாக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறது மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நான் எழுதியிருப்பேன், என்னுடைய தமிழ் கட்டுரையை தண்ணீர் இல்லா கண்ணீர் தேசம் அப்படின்னு. ஏன் அதை நான் பிக்கப் பண்ணேன்னு சொன்னாக்கா, அது ஒரு பொலிட்டிசைஸ்டு இஷ்யூவாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபேரி பாயிண்ட் வரலையும் நல்ல தண்ணி வந்துச்சு பைப்பில். கேரித்தீவு மக்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தண்ணி வந்துச்சு. அது கூட ரொம்ப லிமிட்டடாக வந்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் அப்புறம் நாட்டில் வேற எங்கும் கொண்டாடப்படாத திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டுச்சு அங்கே. உதாரணத்துக்கு காமன் திருவிழா நாட்டில் வந்து வேற எங்கேயும் நான் காமன் திருவிழா பற்றி கேள்விப்பட்டதில்லை. ஆனால் கேரித்தீவில் வாழைப்புரட்டு அப்படின்ற பகுதியில் காமன் திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக ஒரு வார திருவிழாக. அப்போ அதோட பீக் வந்து அந்த ஒரு ராத்திரி முழுசும் கண் முடிச்சு மறுநாள் காலையில் அந்த திருவிழா கொண்டாடி அந்த தீவு மக்களே அங்கே ஒன்றா கூடியிருப்பாங்க. அதே போல் அங்கே தண்ணீர் இல்லாத ஒரு காரணமாக அல்லது வேறு சில காரணங்கள்னு இந்த தொத்து நோய்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் நிறைய மாரியம்மன் கோயில் இருக்கும். அந்த காலத்தில் வந்து மாரியம்மன் திருவிழா கார்த்திகை மாதம் வந்தால் தண்டோரா போட்டு எல்லாரும் பொங்கல் வச்சு விரதம் இருந்து தொற்று வியாதிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மாரியாயி அப்படின்னு கொண்டாடுவாங்க மாரியம்மன் திருவிழான்னு. அப்போ அதுபோல் விசேஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் கோர்வையாக வரணும், அது ஒவ்வொருத்தர் மூலமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் நாங்களும் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த கட்டுரைகளை ரொம்ப அழகாக பண்ணி இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் உழைப்புக்கு பிறகு இந்த புத்தகம் வெளியில் வந்திருக்கு. இந்த புத்தகம் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இருக்கணும். நாட் ஒன்லி இன் கேரி ஐலண்டர்ஸ் ஃபேமிலியில், நாடு முழுதும் உள்ள மற்றவங்களுக்கும் இது ஒரு முன்னுதாரண புத்தகமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்குமே வரலாறுகள் உண்டு. அந்த வரலாற்றை பதிவு செய்து உங்களுடைய சந்ததியினருக்கு கொடுத்து இந்த நாட்டில் நம்மளோட சரித்திரத்தை நிலைநாட்டணும், வாழ்வாதாரத்தை நிலைநாட்டிக்கணும் அப்படின்ற ஆவலில் தான் இந்த புத்தகம் வந்து ஒரு முன்னோடியாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.